ட்ரை ஃபுட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃபுட் நம்ம சொல்லியிருக்கோம். ட்ரை டயட் பிளான் சொல்லியிருக்கோம். அதாவது கடலைக்கொடி கொடுக்குறது, இது மாதிரிலாம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு குறைச்சிடணும், சுத்தமாக குறைச்சிடணும். ஓகேங்களா, ட்ரை ஃபுட்டே கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, அதிகமாக மேக்ஸிமம் ட்ரை ஃபுட்டு கொடுக்கக்கூடாது. இந்த 1 மந்த்துக்கு மட்டும் ட்ரை ஃபுட்னா கடலைக்கொடிலாம் போடவே கூடாது, சனையாக இருக்கிற ஆட்டுக்கெலாம். அதை குறைச்சிருங்க. ஓகேங்களா, அடுத்தது பாயிண்ட் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா, ஆடுகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மேடு பள்ளமாக இருக்கிற இடத்துலலாம் ரொம்ப நீங்கள் பார்த்துக்கணும். படுக்காத அளவு பார்த்துக்கணும். ஏன்னா மேடு பள்ளத்தில் படுக்கிற அளவில் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி உள்ளே அடி போடும். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கணும். வெயிலில் ரொம்ப கட்டக்கூடாது. வெயிலில் ஆடு ரொம்ப கட்டக்கூடாது. அந்த 9th அந்த 1 மாதம் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். ரொம்ப நிழல்லே இருக்கணும். நிழல்லே கொடுத்துட்ருக்கணும். நிழல்லே மேய்ச்சலாக இருக்கட்டும், நிழல்லே பண்ணணும். தீவனம் கொடுக்குறதா இருக்கட்டும், நிழல்லே எல்லாமே நிழல்லே. ஓகேங்களா, பசும் புல் ரொம்ப அதிகமாக கொடுக்கணுங்க. பசும் புல் கழனியில் விளையுது பார்த்தியா, பசும் புல் இது ரொம்ப அதிகமாக கொடுக்கணும். இது நீங்கள் மேய்ச்சலில் கூட்டு போய் கொடுத்தாலும் சரி, பிடுங்கிட்டு வந்து போட்டாலும் சரி, பசும் புல் அதிகமாக கொடுக்கணும். அடுத்ததுங்க, பாடியை கொஞ்சம் எப்பயுமே கூலாகவே வச்சுக்கணுங்க. ஆடுகளுக்கு வந்துட்டு கூலானா ரொம்ப அந்த செனை ஆடுனா 1 மந்த்துக்கு மட்டும், அந்த லாஸ்ட் 1 மந்த்துக்கு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோங்க, நான் மறுபடியும் நோட் பண்ணுறேன். அந்த லாஸ்ட் 1 மந்த்துக்கு மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆடுகள் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கூலாகவே இருக்கணும். ரொம்ப வெயிலில் கொண்டு போய் கட்டிடக்கூடாது. ஓரளவுக்கு வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா, இந்த புண்ணாக்கு கொடுக்குறது நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த பிளான் இருக்குது டயட்டில். அந்த கைத்தீவனம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அடிக்கடி புண்ணாக்கு கொடுக்குங்க கையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இதை வந்துட்டு இந்த 1 மந்த்துக்கு அவாய்ட் பண்ணிடணும், இருக்கக்கூடாது. இந்த 1 மந்த்து புண்ணாக்கெலாம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா அதாவது குட்டி ரொம்ப பெருசாகிடும். புரிஞ்சுக்கோங்க, குட்டி நம்ம பெருசாகிறதுக்கு தான் பிளான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த லாஸ்ட் மந்த்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பெருசாகிடும். ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா வெளியே வராது. ஓகேங்களா, சிம்பிள், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டப்படும் ஆடு, கண்டிப்பாக குட்டி சேர்த்துரும் வெளியே வரும்போது. அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த புண்ணாக்கெலாம் வந்துட்டு லாஸ்ட் அந்த 1 மந்த்து கொடுக்கவே கூடாது. கம்பல்சரி கொடுக்கக்கூடாதுங்க. இது கட்டாயமாக கொடுக்கவே கூடாது நீங்கள். ஓகேங்களா, அடுத்தது தழைகள்லாம் அதிகமாக கொடுக்கணும். லைக் இந்த மாதிரி முருங்கை தழை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டில் தழை, இது 2ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் அந்த இடத்துல. இது கம்பல்சரி கொடுக்கணும். ஓகே, தழைகள் முருங்கைத்தழைலாம் கொடுக்கணும். ஏன்னா அந்த முருங்கைத்தழையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரியான தன்மை இருக்கும். அது வந்துட்டு ரொம்பவே டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, நீங்கள் முருங்கைத்தழை பறிச்சோ இல்லை சவுண்டில் பறிச்சோ கிட்டக்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சாஃப்டான ஒரு இதில் இருக்கும். அது மெருதுவாக இருக்கும், பஞ்சு மாதிரி. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, அந்த ப்ரெக்னன்சி டைமில் லைக் அதை நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் வந்துட்டு நான் சொல்ல வந்த விஷயம். இது எல்லாமே இந்த லாஸ்ட் 1 மந்த்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அந்த 1 மந்த்துங்கிறது ரொம்பவும் குட்டி நம்ம வளர்த்து விட்டுறக்கூடாது, ரொம்பவும் மெலிகாமல் கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு மாட்ரேட்டான அளவு குட்டி வெளியே வரும்போது பார்க்குறதுக்கு லுக்காக ஒரே நாளில் ஏஞ்சி நடக்குங்க. குட்டி ஷேப் நல்லா இருக்குது, பக்காவாக ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா போட்ட உடனே எந்திரிச்சு நடந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம ஃபார்மில் நம்ம அனுபவபூர்வமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்.